ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் எல்லாமே அதில் வரும். அதை ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ இந்த பொருள் இன்றைக்கி காமிக்கிற பொருள் எதுவும் வேணும்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ டீட்டெயில் கேட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு விளக்குன்னு சொல்லக்கூடியது தான். சூரிய சந்திர பெற இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, நல்ல கண்டிஷனில் புதுசாக இருக்கக்கூடியது. அந்த காலத்து விளக்கு, பட் நல்லா புதுசாகவே இருக்கக்கூடியது, புழங்காத பீஸு. சைஸ் வந்து 3.5 இன்ச்சு, ஹைட் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 900 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் நல்ல திருப்தியாக இருக்கக்கூடியது. அந்த காலத்து விளக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப பழசாக இருக்காமல் அந்த மாதிரி எப்போயாவது தான் கிடைக்கும். அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்க்குறதுக்கு தெரியாது, ஆனால் கனமாக இருக்கக்கூடியது, நல்ல வெயிட் உள்ளது, அழுத்தமாக இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கக்கூடியது. நம்ம தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கு, பால் வாங்குறதுக்கெலாம் வச்சுக்கலாம். சுற்றிலும் வந்து அதே மாதிரி அடியில் வந்து உங்களுக்கு மெழுகோடியே இருக்குது. உள்ள நல்ல ஈயத்தோடு இருக்குது. 5 இன்ச்சு சைஸ், 1200 1200 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூஜை தட்டு தான். சின்ன சைஸு 700 விலைக்கு கொடுக்குறேன். 700. 1.5 இன்ச்சு சைஸுக்கு 6 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. நம்ம ஒரு பூத்தட்டாவோ இல்லை உருளி இந்த மாதிரி ஒரு முக்காலி மாதிரி இருக்கிறதுல வச்சு ஒரு கொஞ்சமாக பூ டெக்கரேஷன் பண்ணி வாசல் முன்னாடி வைக்கிறதுக்கோ இல்லை பூஜை அறையில் பூஜை பண்ணுறதுக்கோ என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு முக்காலி தான். இது நல்ல கனமாக உள்ள முக்காலி. ஒவ்வொரு பாதமுமே இந்த கால் மாதிரி வர்றதெல்லாமே நம்ம விரல் திக்னஸ்க்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கனமாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய முக்காலி. இந்த அளவுக்கு எப்போயாவது தான் எல்லா நேரமும் இவ்வளோ பளபளப்போட பித்தளை, அந்த பழைய பித்தளை இந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ ஒரு சாமி சிலை இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், நடராஜர் சிலை இது மேலே வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சாமி சிலை வைக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உடையது. 3400 3400 விலை கொடுக்குறேங்க முக்காலி. இது வந்து 700. சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே சைஸாக இருக்கிறதுனால சேர்த்து நான் போட்டிருக்கேன். வீடியோவுக்கு வாங்குறவங்களுக்கும் சில ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக வாங்குவாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். இப்படி தனித்தனியாகவே வாங்கிக்கலாம். அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன கிண்ணமும் பித்தளை பானையும் தான். இதுவும் நான் அப்படியே செட்டாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கிண்ணம் வந்து 2 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சின்ன கிண்ணம் தான் அது. பானையும் அதே மாதிரி ஒரு சின்ன பானை தான். ஒரு சைஸ் பார்த்தோம்னா 1.25 லிட்டர்கிட்ட பிடிக்கும். 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பானை. பித்தளை பானை நல்ல கண்டிஷனில், இந்த ஷேப்பில் இப்போலாம் பானை வரதில்லை. பார்க்கவே அந்த கண்டிஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பால் காய்ச்சணும் இல்லை கிரகப்பிரசம் அந்த மாதிரி இதுகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கிறதுனால சேர்த்து போட்டிருக்கேன். தனித்தனியாகவே வாங்கிக்கலாம். கிண்ணம் வந்து 600, பித்தளை பானை வந்து 1400, 1400 பானை. கிண்ணம் வந்து 600ங்க. சைஸ் வந்து கிண்ணத்தோட சைஸ் 2 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. பானை வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம் தான். நல்ல பெரிய தாம்பாளம், அந்த காலத்து தாம்பாளம், இப்போ உள்ளது கிடையாது. இதில் வந்து ஒரு அன்னப்பச்சி மாதிரி ஒரு என்கிரேவிங் டிசைன் இருக்கக்கூடியது. சுற்றிலுமே இந்த பிளேட் ஃபுல்லாக என்கிரேவிங் டிசைன் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேட்லாம் நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். அந்த காலத்து பொருட்கள் வந்து தாம்பாளம் அவ்வளோ அழுத்தமாக கை வச்சு அமுக்குனா கூட அமுக்காது, அந்தளவுக்கு அழுத்தமாக இருக்கும். ஒரு அடியை விட கொஞ்சம் பெரிய சைஸ், பெரிய தாம்பாளம் தான். நம்ம பூஜை அறையிலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 1800, 1800 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கனமாக உள்ள தாம்பாளம் தான். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி. 5 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டி. நல்லா 3 டிசைன் மாதிரி, 3 இடத்துல வரும்பு மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பளபளப்போடு இருக்குது. இதுவும் உங்களுக்கு அந்த காலத்து பீஸ் தான். நல்ல கனமாக உள்ளது அடுக்கு சட்டி, மெழுகோடியே இருக்கக்கூடியது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பித்தளை பொருட்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிட்டு வரோம். ரொம்ப கிடைக்கிறது, இந்த கண்டிஷனில் கிடைக்கிறதுங்கிறது சொல்லி வச்சு தான் நான் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சொல்லி வச்சு அட்வான்ஸ் கொடுத்து பொருள் வாங்கி உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். 5 பீஸுமே நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான்.
அதே மாதிரி நல்ல கனமும் கூட. பெரியசு வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது சைஸு. 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடியது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்னது வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். 3.5 இன்ச்சு சைஸ் உடையது. இந்த 5 பீஸையும் அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 4400 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கனமான பீஸ். நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நம்மளோட பொருள் பற்றி தெரியும். ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் பொருளை நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம தூக்கி பார்க்குறது தொட்டு பார்க்குறதுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி நம்ம குவாலிட்டியும் வாங்கிட்டே இருக்கவங்களுக்கு நமக்கு கண்டினியூஸாக வாங்குறவங்களுக்கு தெரியும். 4400ங்க அந்த அடுக்குச்சட்டி. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். அது மொழுக்கு தூக்குன்னு சொல்கிறது. மூடி முழுக்குன்னு இருக்கிறதுனால அந்த மொழுக்கு தூக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் எப்போ பொருள் கிடச்சாலும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறது. 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உள்ள நல்ல ஈயம். அந்த காலத்து தூக்கு. ஆனால் அதாவது இந்த தூக்குக்கு அந்த மூடி செய்கிறதுக்கே அவ்வளோ மெனக்கடணும். வேலை வந்து அவ்வளோ மெனக்கட்டு கை வேலைப்பாடுலேயே செய்கிறது தான். இன்றைக்கி ஏன் இந்த தூக்குவாளியெல்லாம் வர்றதில்ல அப்படின்னா கை வேலைப்பாடில் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கெலாம் ஏதாவது தூக்கு வருது அப்படின்னா அது ஃபுல்லாக மிஷின் மேடு. சில்வர் பாத்திரம் எப்படி தூக்கு செய்கிறாங்களோ அதில் மாதிரியே மிஷினில் ப்ரெஸ் பண்ணி வரதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த வாய் வெடிச்சிரும். அதுதான் இந்த அடுக்குச்சட்டி வந்து உங்களுக்கு பித்தளை தூக்கு வந்து 3400 3400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பால் தூக்கு தான். பித்தளையில் இருக்கக்கூடிய பால் தூக்கு. இது 3 பால் தூக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இது பெருசு சைஸ் பெருசுலேருந்து 3 அடுத்தடுத்து இருக்க சைஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே நல்லா கைப்பிடி ரோஸ்வுட் கைப்பிடி கொடுத்து அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது. பெருசு வந்து 11 இன்ச்சு சைஸு. நடுவில் இடைப்பட்டது மீடியம் சைஸ் வந்து 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. எல்லாமே ஈயம் நல்ல கண்டிஷனோடு இருக்கக்கூடியது. அதே மாதிரி வெளியிலேயே நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. அடுத்தது சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ். 11 இன்ச்சு 9 இன்ச்சு 7 இன்ச்சு ஹைட் உள்ளது. அதே மாதிரி கெப்பாசிட்டியும் பார்த்தோம்னா ஒன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். சின்னது வந்து ஒரு 1.5 லிட்டர் பிடிக்குது. 1.25 லிட்டரில் 1.5 லிட்டர் பிடிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 2.5 லிட்டர் பிடிக்கும். அதுக்கடுத்து பெருசு வந்து ஒரு 4 லிட்டர் பிடிக்கும். இன்றைக்கி பெருசு சின்ன சைஸு ரொம்ப இன்றைக்கி பீஸ் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட்னாலும் நிறைய பேர் நினைப்பாங்க சின்ன சைஸு கிடைக்கிறதில்ல. சின்னதாக இருக்கிறதுனால ரேட்டு குறையுமானா குறையாது. எல்லாமே பார்த்தோம்னா அந்தளவுக்கு எது கிடைக்கிறது இல்லையோ அதுக்கு ரேட்டு கூட வச்சுருவாங்க. சின்னது வந்து உங்களுக்கு 2200 மீடியம் சைஸ் 2500 பெரிய சைஸ் 3200 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு தான். காஃபி ஃபில்ட்ரு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு. இதுவும் நல்லா என்னோடய விரல் பட்டால் தெரிகிற அளவுக்கு இது இருக்குது. அது ஃபுல்லாக கைரேகை தான். நான் தூக்கி எடுத்து வைக்கிறதுல இருக்க கைரேகை தான். அந்தளவுக்கு பளபளன்னு இருக்கக்கூடியது. இன்றைக்கி இந்த காஃபி ஃபில்ட்ரு வந்து ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேன். டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் ரேட்டில் கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பொருள் நம்ம ஆஃபரில் போடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம அதை ஓரளவுக்கு 2-3 வீடியோவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த காஃபி ஃபில்ட்ரு வந்து ஆஃபரில் போட்டிருக்கேங்க. வெயிட் வந்து 300 வரக்கூடியது. 3 கிலோ 3.25 கிலோ வரக்கூடியது. உங்களுக்கு 1200 கிலோ 1200 விலைக்கு கொடுக்குறேன். இது 3800 விலைக்கு கொடுக்குறேன். 3800 காஃபி ஃபில்டர். நல்ல பெரிய சைஸு. ஒரு அடியை விட பெருசு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு நடராஜர் சிலை தான். இது வந்து அந்த காலத்து நடராஜர் சிலை எப்படி இருக்கோ இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். அந்த பழமையாக இருக்கிறதுனால அந்த பழமையோடு இருக்கிறது சில பேர் விரும்புகிறாங்கிறதுனால அதை வாங்கிட்டு வந்து நான் இன்றைக்கி சேலுக்கு வச்சுருக்கேன். எப்போயாவது தான் வந்து இந்த பழங்கால சிலைகள் கிடைக்கும். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லாமே புது சிலைகள் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது வந்து ரொம்ப பழைய சிலை. ரொம்ப ஆன்டிக் கேட்டகரியில் வருது. எதை வச்சு சொல்கிறோம்னா அதோட மெட்டலோட தன்மையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். லேசாக தட்டினோம்னாலே கைப்பட்டு லேசாக தட்டினோம்னாலே அவ்வளோ ஒரு அந்த வைப்ரேட்டிங் சவுண்டு வெள்ளி அங்கே கூடுதலாக இருக்கக்கூடியது. அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப பழைய சிலையெல்லாம் ஐம்பொன் சிலைகள்லாம் இருக்கும். நமக்கு வந்து அந்தளவுக்கு எந்த சிலை எதுன்ற அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு அந்த காலத்து சிலை மாதிரி இருந்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தாங்க வரும். ஏன்னா இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம். அதோட தன்மையோடையே தான் அப்படியே தான் நம்ம கொடுக்குறது. இது வந்து உங்களுக்கு 7900 7900 விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் வந்து 11 இன்ச்சு ஹைட் வந்து 11 இன்ச்சு இருக்குது. வித்து வந்து அகலம் வந்து 9 இன்ச்சு இருக்குது. 7900ங்க. அடுத்தா பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பும் டம்ளரும் தான். நல்ல ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. வெள்ளைப்பித்தளை சொம்பு. நல்லா கனமாக உள்ள சொம்பு. அழுத்தமாக உள்ள சொம்பு. கரெக்டாக அதுக்கு பொருந்துகிற மாதிரி சொம்பு கிடைக்கும். யூஸ்வலாக டம்ளர் வெள்ளைப்பித்தளையில் ரொம்ப கிடைக்காது. இது டம்ளரும் நல்ல கனமான ஒரு உருக்கு டம்ளர். சொம்பு வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. டம்ளர் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது.
நல்ல ரெண்டுமே பொருத்தமாக அவ்வளோ கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக. அது வந்து 2900 விலை கொடுக்குறேன், 2900. அடுத்தது பார்க்குறது கோலாட்ட குச்சி தான். நிறையா தாண்டியா அந்த மாதிரிலாம் இது டான்ஸுக்குள்ள குச்சி தான் அது. இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். பழைய அந்த இதுவும் பழைய பொருட்கள் கடையில் வாங்கினது தான். இந்த குச்சி வந்து 350 விலை கொடுக்குறேங்க, 350. சைஸ் வந்து 11 இன்ச்சு இருக்கக்கூடியது. வித்தியாசமாக ஒவ்வொரு பொருள் ஏதாவது கிடைக்காத வித்தியாசமாக வாங்கிட்டு வந்து போடணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கிறது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன கொட்டான் தான், 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது தான் கொட்டான் சைஸு. 350 விலைக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது தான். இது வந்து வால் ஹேங்கிங் மாதிரி ஒரு ஆணியில் மாட்டிக்கக்கூடிய ஒரு பீஸு. நம்ம டெக்கரேட்டிவாக எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளே எதுவும் சின்ன சின்ன பொருட்கள், ஊக்கு, இந்த மாதிரி ஹேர் பின், இந்த மாதிரிலாம் எங்கே மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சாவி அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 1400 அந்த பீஸ், 1400. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பீஸு. இது வந்து அந்த காலத்தில் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, உப்பு மரவன்னு வரும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியலை. ஆனால் பார்த்தோம்னா ஒரே மரத்தில் இந்த கைப்பிடி வந்து அந்த மரத்தோடையே வரும். ஜாயம், அதாவது தனியாக கைப்பிடி செஞ்சு கோத்தது கிடையாது, அதோடையே உள்ளது. அதே மாதிரி இந்த பவுலும் ஒரே மரத்தில், இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயும் ஜாயிண்ட் கிடையாது. ஒரே மரத்தில் உள்ள குடஞ்சே செஞ்சுருக்குது. அந்த உளி வச்சு செதுக்கிடுவாங்க இல்லையா, அந்த அச்சு அப்படியே இருக்குது. இன்றைக்கி உள்ள பீஸ் கிடையாது இதெல்லாமே. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 9 இன்ச்சு அகலம், 2.5 இன்ச்சு ஹைட்டு. அந்த காலத்தில் உள்ள தேக்கில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பவுல் தான். பூஜை பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2600 விலை கொடுக்குறேன், 2600ங்க. இந்த பீஸ் வந்து அந்த காலத்தில் உள்ளது, வருஷம் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன ட்ரே தான். தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ட்ரே. சைஸ் பார்த்தோம்னா ஒரு 1.5-2 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சுக்கு 4.5. பாக்ஸோட சைஸ் 4.5க்கு 4.5 வரக்கூடியது. ஹைட்டு 2 இன்ச்சு, சின்ன சைஸ் தான். 550 விலை கொடுக்குறேன். இப்போ அந்த பாக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆசாரி வச்சு கோக்கிறது. அதே சமயம் இப்போ இந்த படி, ஏற்கனவே காமிச்ச பெரிய பவுல், இதெல்லாமே ஒரே மரத்தில் உள்ளே குடஞ்சி அந்த பள்ளம் பண்ணி எடுத்து அந்த செய்கிறது. ஒரே மரம், எந்த இடத்துலையும் ஜாயின் கிடையாது. இதுவும் ஒரு தேக்கு படி. இதெல்லாமே வந்து எப்படி கண்டிஷன் இருக்கோ அப்படியே தாங்க வரும். ஏன்னா பழங்கால பொருட்கள் வந்து கண்டிஷன் மோஸ்ட்லி நம்ம பார்த்து தான் வாங்குகிறோம். இதெல்லாம் கிடைக்காத பொருட்கள். 1400 விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் 4.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி யார் இந்தளவுக்கு இதெல்லாம் குடஞ்சி செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த பொருட்கள் பார்த்தாலே நம்ம பிடிச்சி போய் எடுத்துகிட்டு வர்றது தான். படி வந்து 1400, 1400. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பிடிச்ச மாதிரியே பார்த்து தான் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.